அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக உங்களை முழு முயற்சியோட தயார்படுத்திட்டு இருப்பீங்க. நம்ம தொடர்ச்சியாக ரிவிஷன் வகுப்புகள் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பல்லவர்கள். சரிங்களா, பல்லவர்களை பற்றி பார்க்க போகிறோம். யார் இந்த பல்லவர்கள் அப்படின்னா, நம்ம தென்னிந்தியாவில் சரிங்களா, தென்னிந்தியாவில் சங்ககாலம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா, நம்ம தென்னிந்தியாவில் சங்ககாலம் நடந்துகிட்ருக்கோம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 300லேருந்து கிபி 300 வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் தான் சங்ககாலம். இந்த சங்க காலத்துக்கு அப்புறம் சங்கம் மருவிய காலத்தில் நம்ம தென்னிந்தியாவை ஆதிக்கம் செலுத்தினவங்க தான் களப்பிரர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இந்த களப்பிரர்களுடைய ஆட்சியை நம்ம தமிழகத்துடைய இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறோம். காரணம் என்னென்னா, இவங்களை பற்றின ஒரு தெளிவான வரலாற்று குறிப்புகள் நமக்கு கிடைக்கல. சரிங்களா, அப்போ இந்த களப்பிரர்களுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்ததில் வட இந்தியாவில் சிம்ம விஷ்ணு அப்படின்ற பல்லவ மன்னன் வெற்றி பெறுகிறான். அதன் மூலமாக இந்த வடபகுதி அப்படின்றது பல்லவர்களுடைய ஆதிக்கத்துக்கு வருது. சரிங்களா, தென்னிந்தியாவில் பாண்டிய கடுங்கோன் அப்படின்றவன் இந்த களப்பிரர்களை தோற்கடித்து பாண்டியர்களுடைய ஆதிக்கத்தை ஏற்படுத்துகிறாரு. இப்படியாக களப்பிரர்களுடைய ஆட்சின்றது தமிழகத்திலிருந்து நீக்கப்படுது. சரிங்களா, அப்போ பேரலாக இந்த பல்லவர்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சாளுக்கியர்கள் இருக்கிறாங்க. நம்ம சாளுக்கியர்களை பற்றி பார்த்தோம். சரிங்களா, அதில் முதலாம் புலிகேசி அப்படின்றவர் வாதாபியை தலைநகராக கொண்டு இந்த சாளுக்கியர்களை வந்து ஏற்படுத்துகிறார், சாளுக்கிய வம்சத்தை வந்து ஏற்படுத்துகிறாரு. அதில் இரண்டாம் புலிகேசின்றவர் தான் ரொம்ப சிறப்பானவர். அவருடைய வெற்றியை பற்றி கூறக்கூடியது தான் ஐகோல் கல்வெட்டு. அவருடைய அவைகள புலவரான ரவிகீர்த்தியால் எழுதப்பட்டது தான் அந்த ஐகோல் கல்வெட்டுன்றது. சரிங்களா, அப்போ இவர் வந்து நர்மதை நதிக்கரையில் ஹர்ஷரை வந்து தோற்கடித்து பரமேஸ்வரர் அப்படின்ற பட்டத்தை வந்து பெறுறாரு. அவருடைய வெற்றிகளை பற்றியெல்லாம் அந்த ஐகோல் கல்வெட்டில் இருக்குது. பிறகு என்ன பண்ணுவார்னா, பல்லவ மன்னனாக இருக்கக்கூடிய மகேந்திரவர்ம பல்லவனை வந்து வெற்றி கொண்டுட்டு போவார். சரிங்களா, பிற்காலத்தில் முதலாம் நரசிம்மவர்மனால் சரிங்களா வாதாபிலேயே வந்து இந்த இரண்டாம் புலிகேசி தோற்கடிக்கப்படுறாரு. அதனால் இந்த முதலாம் நரசிம்மவர்மனுக்கு வாதாபி கொண்டான் அப்படின்ற ஒரு பட்டமும் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து வரலாறுல வந்து பார்த்தோம் போன வகுப்பில். இப்போ நம்ம பார்க்க போகிறது பல்லவர்களை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா, பல்லவர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்களுடைய தலைநகரம் அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம். சரிங்களா, காஞ்சிபுரம் தான் இவங்களுக்கு தலைநகரமாகவும் இருந்துச்சு, வாணிப மையமாகவும் திகழ்ந்துருக்குது. சரிங்களா, அதே மாதிரி காஞ்சி அப்படின்னும்போது கற்றல் மையமாக இருந்திருக்கும். சரிங்களா, அப்போ காஞ்சிபுரம்ன்றது நிறைய சான்றோர்களால் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அந்தளவுக்கு கற்றலுக்கு மையமாக இருந்தது. காஞ்சிபுரம் சொல்லும்போது ஏரிகளின் மாவட்டம்னு சொல்கிறோம், கோவில் நகரம் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்தை சொல்கிறோம். இந்த மாதிரி பல சிறப்புகள் எல்லாமே இந்த காஞ்சிக்கு இருக்குது. சரிங்களா, அடுத்ததாக நம்ம பார்க்க போனால் உங்களுக்கு இந்த பல்லவர்களுடைய சின்னம் அப்படின்னு சொல்லும்போது நந்தி தான் இந்த பல்லவர்களுடைய சின்னமாக இருக்குது. சரிங்களா, சரி ஓகே. பல்லவர்களில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது யார்? சிம்ம விஷ்ணுவை பார்த்தோம். சிம்ம விஷ்ணுவுக்கு பட்டப்பேர் என்னென்னா அவனி சிம்மன் அப்படின்னு சொல்லலாம், அவனி சிம்மன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இவர் தான் என்ன பண்ணுறாரு, களப்பிரர்களை தோற்கடித்து சரிங்களா பல்லவ அரசை வந்து உருவாக்குறாரு இந்த சிம்ம விஷ்ணு. இந்த சிம்ம விஷ்ணுடைய பையன் தான் மகேந்திரவர்ம பல்லவன்றவன் ஒரு இசை பிரியராக இருக்கிறான். சரிங்களா, அப்போ இவனுடைய காலத்தை சார்ந்ததான் ருத்ராச்சாரியார். சரிங்களா, அவர் ஒரு இசைக்கலைஞர். இவனுடைய காலத்தை சார்ந்தவர் தான். அதே மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் சமண மதத்தை சார்ந்தவராக இருக்கிறாரு. பிற்காலத்தில் அப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாவுக்கரசரால் இவர் வந்து சைவ மதத்துக்கு மாற்றப்படுகிறார். சரிங்களா, இவர் உருவாக்கிய கட்டிடக்கலை பாணியை தான் நம்ம வந்து திராவிட கட்டிடக்கலையுடைய அடித்தளம்னு சொல்கிறோம், மகேந்திர பாணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில்கள் எல்லாம் அறிமுகம் செய்தது இவர் தான். இவருடைய முதல் குடைவரை கோயில்ன்றது மண்டகப்பட்டு குடைவரை கோவில். சரிங்களா, இவர் வந்து மத்த விலாச பிரகசனம் அப்படின்ற ஒரு நாடக நூலை வந்து எழுதியிருப்பார். மத்த விலாச பிரகசனம்னு சொன்னாக்கா குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படின்றது பொருள். சரிங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டப்பெயர்கள்லாம் நிறைய இவருக்கு வந்து இருக்குது. சரிங்களா, பாருங்களேன், சங்கீர ஜதி, குணபாரன், மத்த விலாசன், சித்திரகார புலி, விசித்திர சித்தன் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஏகப்பட்ட பட்டப்பெயர்கள் இருக்குது. இவருடைய பட்டப்பெயர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவருடைய பையன். சரிங்களா, இவரை வந்து முதலாம் மகேந்திரவர்மனை யார் தோற்கடிச்சிருவார் நம்ம பார்த்தோம், இரண்டாம் புலிகேசின்றவர் வந்து தோற்கடிச்சிட்டு போயிடுவார். அடுத்ததாக இவருடைய பையன் முதலாம் நரசிம்மவர்மன் வரான். சரிங்களா, முதலாம் நரசிம்மவர்மன் இவருக்கு பட்டப்பெயர் வந்து பார்த்திங்கன்னா மாமல்லன், வாதாபி கொண்டான் அப்படின்ற பட்டப்பெயரெல்லாம் இந்த முதலாம் நரசிம்மவர்மனுக்கு இருக்குது. சரிங்களா, இவர் என்ன பண்ணுறாருன்னா வாதாபிலேயே போய் இரண்டாம் புலிகேசியை வெற்றி பெற்று வருகிறார். அதனால் வாதாபி கொண்டான் அப்படின்ற பட்டப்பெயர் சூட்டிக் கொள்கிறார். அடுத்ததாக மாமல்லபுரத்தை நிறுவியதால் இவரை மாமல்லன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததாக பார்க்க போனால் நமக்கு கொஸ்டின் ஏரியானாக்கா இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படின்றவன் தான். இவன் தான் நமக்கு காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவன். இவனை வந்து ராஜசிம்மன் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா, இவர் வந்து நமக்கு கொஸ்டின் ஏரியாவாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், மாமல்லபுரத்தினை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவித்த ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, 1984ன்றது தான் சரியான விடை. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது உங்களுக்கு. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், வாத்தியாயனர் இயற்றிய நூலின் பெயர் என்னென்னா நியாய பாஷ்யா அப்படின்றது தான். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், தட்சிண சித்திரம் அப்படின்ற ஒரு
ஆய்வேடு சரிங்களா, ஒரு ஓவியங்கள் குறித்த ஆய்வேட்டினை யாருடைய காலத்தில் தொகுத்தார்கள் அப்படின்னா உங்களுக்கு முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலத்தில் இதை வந்து தொகுக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தசகுமார சரிதம் அப்படின்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா தண்டி. தண்டி அலங்காரம் அப்படின்றத எழுதுனதும் தண்டி தான் சரிங்களா. சிம்ம விஷ்ணு அவருடைய காலத்தை சார்ந்த அறிஞர் யார் அப்படின்னா பாரவி அப்படின்ற அறிஞர். பாரவி அப்படின்ற அறிஞர் சிம்ம விஷ்ணு காலத்தை சார்ந்தவர். அடுத்தது பாருங்கள், இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் மகாபாரதத்தினை தமிழில் பாரத வெண்பா என்ற பெயரில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவுமே கொஸ்டின் ஏரியா தான் உங்களுக்கு சரிங்களா. மகாபாரதத்தினை தமிழில் பாரத வெண்பா என்று மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம் சரிங்களா. அடுத்தது பாருங்கள், பல்லவர் கால இசை கல்வெட்டுக்கள் காணப்படும் இடம் எதுனா குடுமியான் மலை, திருமயம் அப்படின்ற இந்த இடங்கள் தான். குடுமியான் மலை மற்றும் திருமயம் இந்த 2 இடங்கள்லையும் பல்லவர்கள் காலத்து இசை கல்வெட்டுக்களை நம்மளால் காண முடியும். அடுத்ததாக கடைசி பல்லவ மன்னன் யாருன்னா அபராஜிதன் சரிங்களா. அபராஜிதனை கொன்னுட்டு சோழர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 300லேருந்து கிபி 300 வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை நம்ம சங்க காலம்னு சொல்கிறோம். இந்த சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள் தமிழகத்தை வந்து ஆட்சி செய்கிறாங்க. அதாவது தென்னிந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா மூவேந்தர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சங்க காலம் அப்படின்றது அழிய தொடங்கும் பொழுது சங்கம் மருவிய காலத்தில் தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக ஆட்சி செஞ்சது யாருன்னா களப்பிரர்கள். இந்த களப்பிரர்களுடைய ஆட்சி காலத்தை நம்ம தமிழகத்துடைய இருண்ட காலம்னு சொல்கிறோம். காரணம் என்னென்னா இவங்களுடைய ஆட்சி காலத்தில் இவங்களை பற்றின ஒரு தெளிவான தகவல் நமக்கு கிடைக்கல சரிங்களா. இவங்களை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல. அதனால் இவங்களுடைய ஆட்சி காலத்தை நம்ம தமிழகத்தின் இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ களப்பிரர்களை வட தமிழகத்தில் தோற்கடித்து சரிங்களா பல்லவ அரசை நிறுவியவர் யாருன்னா சிம்ம விஷ்ணு அப்படின்றவர் தான் சரிங்களா. இவரை வந்து அவனிச்சிம்மன் அப்படின்னு கூட சொல்லலாம். தென் தமிழகத்தில் சரிங்களா இந்த களப்பிரர்களை தோற்கடித்து பாண்டிய அரசை நிறுவியவர் யாருன்னா பாண்டிய கடுங்கோன் அப்படின்றவர் தான். இது ரெண்டுமே உங்களுக்கு கொஸ்டினாக இருக்குது. இது ஒரு சினாரியோ. அடுத்தது நம்ம பல்லவர்களை பற்றி பார்க்கலாம். பல்லவர்கள் யார் அப்படின்னா நந்தி உருவத்தை வந்து தங்களுடைய சின்னமாக கொண்டவர்கள், காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் இந்த பல்லவர்கள். இந்த பல்லவர்களில் முதல் அரசர் நம்ம சிம்ம விஷ்ணுவை பார்க்குறோம். இவர் வந்து அவனிச்சிம்மன் அப்படின்னு கூட சொல்லலாம். இவருடைய பையன்தான் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் சரிங்களா. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரவாடி அப்படின்ற ஒரு நகரத்தை நிர்மாணிப்பார். இசை பிரியராக இருப்பார். ருத்ராச்சாரியார் அப்படின்ற இசை கலைஞரை வந்து ஆதரிச்சிருப்பார். சரி, மத்த விலாச பிரகசனம் அப்படின்ற நாடக நூலை வந்து எழுதியிருப்பார். மத்த விலாசன் அப்படின்னு சொல்கிறோம், குணபரன் சொல்கிறோம் சரிங்களா, விசித்திர சித்தன்னு சொல்கிறோம். இவருக்கு வந்து பல பட்டப்பெயர்கள் இருக்குது. இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குடைவரை கோவில்கள் முறையை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துகிறாரு. இவருடைய முதல் குடைவரை கோவில் எதுனா மண்டகப்பட்டு குடைவரை கோவில் அப்படின்றது தான். இவர் தொடக்கத்தில் சமண மதத்தை இருக்கிறாரு. பிற்காலத்தில் அப்பர் அப்படி இல்லைனா திருநாவுக்கரசர் அப்படின்றவரால் சைவ மதத்துக்கு மாற்றப்படுகிறார் சரிங்களா. இது எல்லாமே இவரை பற்றி கேட்கணும்னா கொஸ்டின் தான். பிற்காலத்தில் 2ஆம் புலிகேசி அப்படின்றவர் இவரை வந்து தோற்கடித்து வெற்றி பெற்றுட்டு போயிடுறாரு. இவருக்கு அப்புறமா இவருடைய பையன் முதலாம் நரசிம்மவர்மன் வரான் சரிங்களா. முதலாம் நரசிம்மவர்மன் வரான். இவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய அப்பாவை கொண்டதுனால வாதாபிக்கே போய் 2ஆம் புலிகேசியை கொல்றான். அதனால் வாதாபி கொண்டான் அப்படின்ற பட்டம் பெறான். இவருடைய படை தளபதி தான் பரஞ்சோதி சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தை நிர்மாணிக்கிறான். அதனால் மாமல்லன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறான் சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2ஆம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டுறான் சரிங்களா. அடுத்தது நம்ம பார்க்குறோம் 2ஆம் நந்திவர்மன் சரிங்களா. வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டினது யார்? 2ஆம் நந்திவர்மன் சரிங்களா. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பல்லவர்களில் கடைசி அரசர் யார்? அபராஜிதன் சரிங்களா. அப்போ பல்லவர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்களுடைய கட்டிடக்கலை ரொம்ப சிறப்பு மிக்கதாக இருக்குது. இவங்களுடைய இசை ஆர்வத்தை உணர்த்தக்கூடியது குடுமியான் மலை கல்வெட்டுக்கள் சரிங்களா. அதில் வந்து தெரிஞ்சிருக்கும். குடுமியான் மலை இசை கல்வெட்டுகள்ன்றது பல்லவர்களுடைய இசை ஆர்வத்தை உணர்த்துவதாக இருக்குது. அப்போ அவங்க கட்டியிருக்கிற அந்த கோவில்கள் சரிங்களா. அடுத்து பாருங்கள் மாமல்லபுரம் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் இப்போ கூட நம்ம பார்க்குறோம் சரிங்களா. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களுடைய காலத்துக்கு எடுத்துக்காட்டாக நிற்கக்கூடியது தான். இதெல்லாம் நம்ம பார்த்தாலே பல்லவர்கள் வந்து ஓவர் சரிங்களா. அப்போ இன்றைக்கி நம்ம பல்லவர்கள் வந்து நல்லாவே பார்த்துருப்போம். இதில் வந்து கண்டிப்பான முறையில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம் சரிங்களா. ஓகேப்பா, தேங்க்யூ.